ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 9th இயல் 2, 3, 4, 5 இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வினைச்சொற்களை அமைப்பின் அடிப்படையில் தனிவினை கூட்டுவினை என இருவகைப்படுத்தலாம். வினைச்சொற்களை தனிவினை கூட்டுவினை என இரு வகைப்படுத்தலாம். வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனிவினை என்பர். கூட்டு வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை கூட்டுவினை என்பர். கூட்டு வினைகள் 3 வகைப்படும். பெயர் கூட்டல் வினை. அதாவது இப்போ தந்தி அப்படிங்கிறது பெயர், அடி அப்படிங்கிறது ஒரு வினை. இந்த மாதிரி பெயரும் வினையும் சேர்ந்து வரலாம், இல்லாட்டி 2 வினை சேர்ந்து வரலாம். கண்டு 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 அப்படிங்கிறது என்னது, அதுவும் ஒரு வினை. பிடி அப்படிங்கிறதும் ஒரு வினை. அந்த மாதிரி சுட்டிக்காட்டு, சொல்லிக்கொடு, அந்த மாதிரி. அடுத்தது இடை, இடையில் வர ஒரு சொல்லும் இடைச்சொல்லும் ஒரு வினையும். முன் கூட்டல் ஏறு, பின் கூட்டல் பற்று, கீழ் கூட்டல் இறங்கு. இந்த மாதிரி கூட்டு வினைகள் 3 வகைப்படும். ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை எனப்படும். ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இதில் ஓட அப்படிங்கிறது ஓடுறது அப்படிங்கிற அந்த வினையை குறிக்குது. எழுதி அப்படிங்கிறது எழுதுறதுங்கிற வினையை குறிக்குது. ஆனால் ஓட பார்த்தேன், இதில் பார்த்தேன் அப்படிங்கிறது பார்க்கிறது அப்படிங்கிற அந்த பொருளை குறிக்காமல் ஓடுவதற்குரிய முயற்சி எடுத்தேன் அப்படின்னு குறிக்கிறதுனால இது துணை வினை. முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை. இப்போ ஓட பார்த்தேன்னு சொன்னோம் இல்லையா, அதில் அந்த பார்த்தேன் துணைவினை. ஓட அப்படிங்கிறது அது அதனுடைய பொருளை மட்டும்தான், ஓடுறது அப்படிங்கிற பொருளை மட்டும்தான் குறிக்குது, அது முதல் வினை. தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளன. பேச்சு மொழியிலேயே துணைவினைகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது. முதல் வினை, அவள் நெற்றியில் பொட்டு வைத்தாள். இது வைக்கிறது அப்படின்னு, பொட்டை வைக்கிறது அப்படிங்கிற அந்த வைத்தல் அப்படிங்கிற ஒரு வினையை மட்டும்தான் குறிக்குது. இது முதல் வினை. துணை வினை பாருங்க, நோயாளியை பார்த்து கொள்கிறேன். இதில் பார்த்து அப்படின்னா பார்க்கறது இல்லை, கவனித்து கொள்கிறேன். அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன், கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இது துணை வினை. இந்த துணை வினைகள் பார்த்தீங்கன்னா இரு, வை, கொள், போ, வா, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு, இந்த மாதிரிலாம் வரும். கீழே விழ பார்த்தான். விழ அப்படிங்கிறது முதல் வினை, பார்த்தான் அப்படிங்கிறது துணை வினை. மனிதனையும் விலங்குகளையும், இது இந்த இடத்திற்கு சரியான வினைகளை எழுதுதல். வேறு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வேறுபடுத்துவது மொழியாகும். திராவிட மொழிகள் சில பொது பண்புகளை பெற்றுவிடுகின்றன அல்லது பெற்றுள்ளன. காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். என் ஐயத்தை கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடினேன். வல்லெழுத்துக்கள், அதாவது அடுத்தது வல்லினம் மிகல். வல்லெழுத்துக்கள் காசா, தாபா ஆகிய 4ம் மொழிக்கு முதலில் வரும்போது இவை நிலைமொழியின் புணர்கையில் அவற்றின் மெய்யெழுத்துக்கள் தோன்றி புணரும். இதை வல்லினம் மிகல் என்பர். இப்போ என்னது, ஆ கூட்டல் சட்டைன்னு வச்சுக்கோங்க. அச்சட்டை, இந்த காசா, தாபா அந்த 4 ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதனுடைய மெய்யெழுத்து புணரும். கதவை திற, புலி கூட்டல் தோல், புலித்தோல், கிழக்கு பகுதி. அதுபோல் வல்லினம் மிகாதது அப்படின்னு பார்த்தோம்னா 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் வல்லினம் மிகாது. 8 புத்தகம், பட்டு பாட்டு, இதிலெல்லாம் வல்லினம் மிகும். இது தவிர மற்ற நம்பர்ஸில் வல்லினம் மிகாது. வல்லினம் மிகும் மிகா இடங்கள் தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஃபுல் டீட்டெயிலாக இருக்குது, அது வேணால் போய் பார்த்துக்கோங்க. இடைச்சொற்கள் இன், கு, உடைய, ஐ, விட, கல், ஆனால், தான், போல, உடன், இதெல்லாம் தான் இடைச்சொற்கள். இதில் தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள்
ஓ ஏ தான் மட்டும் ஆவது கூட ஆ ஆம். இது இந்த இடைச்சொற்கள் மட்டும்தான் இப்போ நமக்கு வழக்கில் இருக்குது. சொல்லுறுப்புகள் மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை. வினா உருபுகள் அ ஓ. அன்று அப்படிங்கிறது ஒருமையில், அல்ல அப்படின்னா பன்மை, எத்தனை அப்படின்னா எண்ணிக்கை. அடுத்தது உரிச்சொல். பல சொல் ஒரு பொருள் அப்படின்னா உரு, தவ, நனி. இது நிறைய சொல் இருந்தாலும் மிகுதி அப்படிங்கிற ஒரே ஒரு பொருளை தான் தருது. சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம், குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின், லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. சரியான கூற்றை தீர்வு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கோர் புத்தகசாலை என்பது அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஓர் இலக்கிய வடிவம். மூன்றுமே சரி. புவ்வாது காய்க்கும் மலர்க்கை. இச்சொற்களுக்குரிய இலக்கண குறிப்பு எதிர்மறை வினையெச்சம். புவ்வாது ஊ முடிஞ்சிருக்கா, ஊ ஈல முடிஞ்ச என்னது வினையெச்சம். புவ்வாது அப்படிங்கிறது எதிர்மறை, பூக்காத பற்றி சொல்லியிருக்கு. அப்போ எதிர்மறை வினையெச்சம். மலர்க்கை அப்படிங்கிறது உவமை தொகை. சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். டேஸ் பெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னா மாபெரும் பொதுக்கூட்டம். சால சிறந்தது. இது எல்லாமே புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.